இல்லை நம்ம சேனலில் கோஸ்ட் டாய்லெட்னு ஒன்று போட்டிருப்போம். இப்போ இது கோஸ்ட் டாய்லெட் பார்ட் 2ன்னு இங்கே வந்திருக்கோம். அத்தை மாதிரி இருக்குல்ல அவருக்கு இன்னும் பாருங்க பீங்கெல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. ஸோ ரிஸ்க்குக்கு மேலே ரிஸ்க்குக்கு மேலே ரிஸ்க்குக்கு மேலே ரிஸ்க்கு நம்ம வேக்கனே நம்ம இதில் கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல. அது என்ன ஒரு காரணம், எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேலை விஷயமாக மாறி போயிட்டனால வீடியோ எடுக்க முடியல. கோஸ்ட் டாய்லெட்னு ஒன்று போட்டிருப்போம். இப்போ இது கோஸ்ட் டாய்லெட் பார்ட் 2ன்னு இங்கே வந்துடும். அந்த வீடியோவும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பார்த்துருங்க. இடத்த பார்த்துக்கோங்க. இந்த இடம் தான். இந்த இடத்துல இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நல்லா இந்த ஸ்கூல் ஏறி போயிட்டு இருந்ததா, பின்னாடி தான் அந்த ஸ்கூல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பாத்ரூம் செக் பண்ணிட்டு வந்ததுலாம் தான் நம்ம இங்கிட்ட வந்தோம். இப்போ உள்ளே போய் என்னென்னு பார்த்துருவோம். ஆனால் நம்ம வந்ததுலேருந்தே 2-3 சவுண்டு எங்களுக்கு கேட்டு இருந்துச்சு, யாரும் நடக்கிற மாதிரி. உள்ளே போய் என்னென்னு பார்த்துருவோம். எடிட்டர் பேச போகிறார் இப்போ, அதனால் எடிட்டர் என்னங்க போங்க எடிட்டர். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன பையன் வீடியோ தான் போட்டோம் லாஸ்ட்டாக. இப்போ வந்திருக்கோம். இப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி போகலாம். வாடா ஃபாலோ பண்ணுறேன். லைட்டா உங்கள் லைட் ஆன் பண்ணுறாமே. ஏதாவது சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? கேட்டுச்சு. உனக்கு கேட்டுச்சா? யாரும் இல்லைன்னு தான் நினைக்கேன். ஆமாண்டா. ஹலோ அண்ணாத்த. ஹலோ வாங்கடா. ஒருத்தர் கீழே பாடுறா. டே அவடே கீழே காட்டும் போது நல்லா அவடே கேமரா பண்ணி தான்டா கவர் பண்ணி. ஏதோ விழுந்துச்சுடா. இந்த உள்ளே இருந்தாண்டா வந்துச்சு. இது வாங்கடா. எவனோ ஒருத்தன் கூட பாருங்க. ஒரு சவுண்டு கேட்கல, ஆனால் பீங்க ஒரு சவுண்டு கண்டிப்பாக கேட்டுச்சு. எனக்கு நல்லா நான் இருக்குது. உள்ளே பாருங்க பீங்கெல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. கீழே பார்த்தே இருங்க. எல்லாம் செருப்பு போட்டுருக்கீங்களே, காலில் யாரும் காலில் குத்திடாம பார்த்தே வாங்க. இங்கே எதுவும் தெரில. கண்ணாடி உடையிற சவுண்டுலாம் கேட்குது. வீடியோவில் அவனை காமிச்சிடாத, வண்டியை காமிச்சிடாத. யாரா அப்படியா? வருவார் அப்பனா? அங்கே மேலேயா? இல்லை இந்த ஜன்னல்லையா மேலேயா? அப்பனா கிளம்புவோமா? வந்துடுவாங்க. சவுண்டு கேட்டுருக்குல்ல உள்ளே. நம்ம போன சவுண்டு கதவே உடஞ்சு கிடக்கு பாருங்க. பக்கத்தில் வைக்காம ஓன காட்டு. லைட்டு காட்டுங்கடா உள்ள. பூச்சி கட்டினா பார்த்து. ஓ மை காட். பார்த்து பாம்பையும் போகிறோம். ஓ மை காட். இது குளியல் மணித்தா மணி. ஓ மை காட். அங்கே பாரு எப்படி. கீழே பார்த்தே வரா. பாம்பு எதுவும் இருந்துட போகுது. வாட் அ மிராக்கிள் பிளேஸ்.
எதையும் மிதிச்சோன்னா நான் போய் எடுக்கேன் கொடுங்க. நான் போய் எடுக்கேன். நைட்டு நான் வந்துடுவா. பேசிட்டே இருக்கு. நீ ரைட்டு மட்டும் வர்றாமனே. கீழே பார்த்தே வா. கீழே பார்த்தே வாடா நீ கீழே பார்த்து வாடா சும்மி. நான் ஏதாவது பாம்பு பயந்துட்டுருக்கேன். இந்த இதை காட்டுற போத இந்த யாரும் இல்லை. ஒரு ஷர்ட்டை தான் கவுத்தி அடைஞ்சு கிடக்கா. அள்ளு விடுது. இப்போ வாருங்க ஃபுல்லாக குச்சி அது. ஆனால் வந்தோடனே அடைஞ்சு கிடக்கா. அள்ளு விடுது. இப்போ வாருங்க ஃபுல்லாக குச்சி அது. ஆனால் வந்தோடனே ஒருத்தருங்க தலைவாணினா போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரில. பாத்ரூம்குள்ளே யாராவது படுத்துவாங்களா இல்லை நைட் நேரம் அங்கே யாராவது வந்து சைக்கோ ஈக்கோ இருக்காங்களான்னு தெரில. வீடியோவில் காட்டுறேன். வீடியோவில் காட்டிடாடா என்ன. ரெண்டு ரிச்சுவல் பண்ணியிருக்கோம். ரெண்டு பக்கமும் பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் எந்த ஆக்டிவிட்டியும் தெரில. நம்ம வெளியே நின்று பார்க்கும்போது மட்டும் ரெண்டு ஆக்டிவிட்டி கிடந்துச்சி. சரி இப்போ நம்ம இன்னொரு பண்ணி பார்த்துருவோம். நெக்ரோபோனிக் ஆப் வச்சு ஒன்று பண்ணி பார்ப்போம். உள்ளே ஏதாவது ஆக்டிவிட்டி தெரியுதான்னு. அந்த ஃபோன் யார்கிட்ட இருக்குது? என் ஃபோன் தான்டா அந்த ராபர்ட்டு. இப்போ கேட்டுக்கோங்க. இப்போ இது நெக்ரோபோனிக்னு ஒரு ஆப்பு தான். இந்த ஆப்பில் சைடில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எதாவது நடந்தாலும் நம்மளுக்கு உடனே காட்டிடணும் நல்லா. இப்போ இதை வச்சு தான் உள்ளே பண்ண போகிறோம். பார்ப்போம். அமிர்தோட கேமராவா சரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? நீங்கள் நல்லா நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னொரு இதாக எங்களுக்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி காட்டுங்க. சரி அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? எனக்கு தெரியும் ஏதோ இந்த ஒரு சின்ன இடத்துல இருக்கனால ஒரு சின்ன பொண்ணு இறந்துச்சுன்னு சொன்னாங்க. ஹலோ கேட்குதா? உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் பேர் சொல்லுவீங்களா? ஈவ் அப்படி கேட்டுச்சு. உங்கள் பேர் சொல்ல மாட்டீங்களா? இதுதான் வந்து முடிஞ்சு. சரி நம்ம இங்கே பார்த்ததுலேருந்து இங்கே நிறைய சவுண்டு கேட்குது. இது என்ன பிரச்சனை இல்லை. இந்த ஸ்கூலில் ஒரு பிரச்சனை நடந்தனால இந்த போல் சவுண்டு கேட்குது. ஆனால் இங்கே ஒரு ஆள் இருந்தால் தெரியாது, நிறைய பேர் இருக்காங்க. இங்கே எந்த ஆக்டிவிட்டியும் இப்போ எதுவும் தெரில. அந்த 2 சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. சரி இப்போ இங்கேருந்து கிளம்புவோம்.